ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல பனி புயல் வீசக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அவங்க கிட்ட மின்னலை பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிற ஒரு சின்ன பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை பார்த்து அவங்க ரொம்ப சங்கடமா இருக்காங்க. இப்போ உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அவங்க பேக் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அது அவங்களும் அவங்க கணவரும் எங்க இருக்கும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம். அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்க டிராவல் பண்றதுக்காக கார் ஓட்டிட்டே போறாங்க. அப்படி அவங்க சாலையில கார் ஓட்டிட்டே போகும்போது ரேடியோ கேக்குறாங்க. ரேடியோல அதிகமான புயலும் காத்து வீசக்கூடும், அதனால டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி இவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஆடியோலையும் சொல்றாங்க. அதெல்லாம் பாட்டி கேட்காம கட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி இவங்க கார் ஓட்டிட்டே போகும்போது இப்போ அவங்களுக்கு வழி தெரியல. இவங்க ஹெல்டா அப்படின்ற ஒரு லேக்க தேடிதான் போறாங்க. எல்லா இடமும் பனி மூட்டமா இருக்கிறனால இவங்களுக்கு லொகேஷன் தெரியாது. மேப்பையும் புரட்டி பாக்குறாங்க. என்னதான் மேப்பை பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க லொகேஷன் காமிக்கிற போர்டு கூட பனியால மூடி இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்க இப்போ அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. வயசா இருந்தாலும் காது ரொம்ப ஷார்ப்பு தான் இந்த பாட்டிக்கு. சத்தத்தை கேட்டுட்டே இப்போ காரை ஓட்டிட்டு முன்னாடி போறாங்க. முன்னாடி போய் பார்த்தா ஒரு வீடு இருக்கு. அங்க ஒரு நபர் காதுல ஹெட்போன் போட்டுட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு பாட்டி வந்ததை கவனிச்சிருக்கவே மாட்டாரு. பாட்டியும் எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்ல பயந்து போயிடுறாரு மனுஷன். அதே நேரம் பாட்டி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. கீழே கொஞ்சம் ரத்தமா இருக்குங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் இந்த இடம் கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்பெண் தெரியாத நபர்கிட்ட, நாங்க ஒரு லேக்க தேடி வந்தேன், எல்லா இடத்தையும் பார்த்தா எனக்கு அந்த லேக் எங்க இருக்குன்னே தெரியலப்பா, உனக்கு அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த நபர் கொஞ்ச நேரம் அந்த பாட்டியே குறுகுறுன்னு பார்த்துட்டு, என்னோட வீட்டுக்கு பின்னாடி நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கனாலே வந்துரும், நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, வேற எதுக்கு லொகேஷனை கேட்க தான் வந்தேன், சரிப்பா நான் கிளம்புறேன், உன்னை பயமுறுத்திட்டேன்னு மன்னிச்சுக்கோ. ஆமா, இன்னொன்னு ஒரு டவுட் இருக்கு, இங்க என்ன ரத்தம் இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல இங்க யாருக்காவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, நான் இங்க மான வேட்டையாடினேன், அதோட ரத்தம் தான் இது அப்படின்னு சொல்றேன். சரிப்பா என்ஜாய் பண்ண, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் காரை எடுத்துட்டு அவங்க தேடி வந்தா அந்த லேக்க தேடி போறாங்க. அந்த லேக் பனியால முழுசா மூடி இருக்கும். அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. போகும்போது அவங்களோட பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவங்களோட கணவர் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும் போது முதல்ல வந்த இடம் இதுதான். அவருக்கு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்க காதலியை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆரம்பத்துல அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா போக போக அவரை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் எல்லாம் பாட்டிக்கு ஞாபகம் வரும். ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அவங்க கணவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. அவரோட புகைப்படமும் பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ அங்க மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி மீன் பிடிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும், ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். எதுக்கு இதை பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் போயிடலான்னும் போது இப்போ ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. பாட்டியும் வேகமா ஓடி போய் அவங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்றத பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வழி சொன்ன அந்த நபர் கையில கண் எடுக்கிறாரு. அவரை பார்த்து பயந்த ஒரு பொண்ணு வேகமா முன்னாடி ஓடி போறா. அந்த பொண்ணு கிட்ட, நீ திரும்ப ஓடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், என் கண்ணோட புல்லட் உன் தலையில தான் இருக்கும், அடுத்த வாட்டி இப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இழுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் லாக் பண்றாரு. இந்த விஷயத்த பார்த்த பாட்டிக்கு பயங்கர பயம். இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதண்டா சாமின்னு சொல்லி அவங்க திங்ஸ் எல்லாமே கார்ல போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க வேகமா கார் ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க காரோட வீல் அந்த பனியில மாட்டிக்கிச்சு. காரை முன்னாடி எடுக்கவும் முடியல, ரிவர்ஸும் போக முடியல. இப்ப பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணரோட புகைப்படத்தை பார்த்துட்டு, சரி இந்த ஒரு வாட்டியை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற அந்த நபர் காரை எடுத்துட்டு போற கேப்ல அந்த பொண்ணுக்கு எப்படியாவது உதவி பண்ணணுமே சொல்லி கதவு ஓபன் பண்றாங்க. லாக்ல இருக்கு. எப்படி உள்ள போடுதுன்னு சுத்தி முத்தி பார்த்தா கீழே பேஸ்மெண்ட்ல கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி ஓட்டையில, நீ ஓகே தானாமா, உனக்கு ஹர்ட் ஆயிருக்கான்னு கேட்க அந்த பொண்ணு இல்ல அப்படின்றத சொல்றான். அந்த பொண்ணு காப்பாத்தலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள இப்போ போன கார் ரிட்டர்ன் வருது. காரோட சேர்ந்து இன்னொன்னு ஒரு காரும் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க. அந்த லேடி அந்த நபரோட மனைவி. அவங்களும் வேகமா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா, அவ ஓட முயற்சி பண்ணா, ஆனா நான் எப்படியோ அவளை உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன், யாருமே அந்த பொண்ணை பாக்கல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க, இப்ப அந்த பாட்டியும் அங்க அந்த கண்ணாடி வழியா, நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு பாட்டி ஓடி போனாங்க. இப்ப உள்ள இருக்கிற அந்த கணவரும் மனைவியும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. அந்த பொண்ணுக்கு உணவு எதுவுமே நீ கொடுக்கல தானே,
அந்த பொண்ணை யாரும் பார்க்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கணவரும் பார்க்கலடி அப்படின்னு சொல்லி குடிக்க இவங்களுக்கு கோவம் வந்துரும். நானே உசுறு போற பயத்துல இருக்க, உனக்கு சரக்கா முக்கியம், அடுத்த வாட்டி சரப்போட உன்னை பார்த்தேன்னா உன்னை கொலை பண்றேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை ஒரு வாட்டி கூட உனக்கு பாராட்டணும்னு தோணலன்னும் போது முதல்ல நம்ம பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டா நடக்கட்டும், நானே இன்னைக்கா நாளைக்கான்ற கண்டிஷன்ல இருக்கேன், என்னை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வெளியே போறாங்க. அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரத்தத்தை அவங்க துடைக்கும் போது பார்த்தா கீழே ஹேண்ட் கிளவுஸ் இருக்கும். யாரோடதுன்னு சொன்னா அங்க ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அந்த வழியா போய் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்ற விஷயத்த அவங்க மனைவி நோட் பண்றாங்க. வேகமா அவங்க கணவர்கிட்ட வந்து இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்க, ஆமா ஒரு வயசான பாட்டி வந்தாங்க, லொகேஷன் கேட்டாங்க, நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு அறிவு இல்லையா? நான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மனுஷங்களை கிட்ட நல்லா பேசாத, அவங்க எப்பவுமே உன்னை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. இப்ப நம்ம கடத்தி வச்சிருக்கிற அந்த பொண்ணோட விஷயம் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அவ எங்க இருக்கா நம்ம பார்த்து உடனே அவளை போட்டு தள்ளலாம், இல்ல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை தேடி இவங்க 2 பேரும் அந்த லீக் கிட்ட போறாங்க. போய் பார்த்தாங்க எல்லா பொருட்களும் இருக்கு. அந்த பாட்டி அங்கதான் இருப்பாங்க. போட்டு தள்ளணும்னு சொல்லி அவங்க கணவரை முன்னாடி போக சொல்றாங்க. அவரும் கண் எடுத்துட்டு அந்த குட்டி வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா பாட்டி ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கதான் தண்ணியில அவர் விழுந்துறாரு. அவங்க கணவரை அவங்க காப்பாத்துற கேப்ல பாட்டி வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்துறாங்க. ஆனா அந்த பொண்ணோட கையில அது எப்படியாவது ரிமூவ் பண்ணோம்னு சொல்லி வேகமா வெளியே என்னென்ன இருக்குன்னு பார்க்கும் போது அதே கேப்ல அங்க அந்த தண்ணியை ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ள இருக்கிற எல்லா துணிமணியும் அந்த தண்ணியில நினைக்கிறாங்க. அந்த கணவன் மனைவியோட பேக்கையும் நல்ல தண்ணியில நினைச்சு வச்சிருப்பாங்க. வச்சுட்டு வெளியே போய் பாக்குறாங்க, ஒரு சுத்தி கிடைக்குது. அந்த சுத்தி எடுக்கிற கேப்ல அந்த லேடி வந்துடுறா. கன் எடுத்து அந்த பாட்டிய ஷூட் பண்றா. அந்த பாட்டியும் வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. யாரு நீ, என் பிளான ஸ்பாயில் பண்ணலான்னு பாக்குறியா, சாவடிச்சிருவேன் உன்ன அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை பார்த்து பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டி காட்டு வழியா வேகமா ஓடி போறாங்க. இப்ப அந்த கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா தண்ணியா இருக்கும், எல்லா பொருளும் நனைஞ்சிருக்கும். அவங்க கணவர் அப்படியே குளிர்ந்து நடுங்கிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க வேகமா கீழே போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா. இந்த பாட்டி டேஞ்சர் தான் போல அப்படின்னு சொல்ல அவங்க கணவர், என்னால முடியல, ரொம்ப குளிர்து, நான் வேணா சுடுதண்ணில போய் குளிச்சுட்டு வருவான்னும் போது, வேண்டாம், அது இனிமே என்னோட பாடி டெம்பரேச்சரை குறைச்சிரும், அதனால உனக்கு ஆபத்து, சரி வா நான் காருக்குள்ள உட்கார வைக்கிறேன்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஹீட்னால அவங்க காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கணவரோட எல்லா ஆடையும் அதுல காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த பாட்டியும் அவங்க காரை எடுக்கலான்னு போய் பார்த்தா அவங்க ஆல்ரெடி காரை ஏதோ செக் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சிட்ட பாட்டியும் இப்ப காருக்குள்ள போய் அவங்களோட அந்த மீன் பிடிக்கிற அது பெட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உள்ளதான் இருக்கும். அதை பார்த்துட்டு இப்ப அவங்க கையில குண்டடி பட்டிருக்கும். அதை கிளீன் பண்ண சொல்லி பேண்டேஜ் லிக்விட்லாம் இருக்கான்னு பார்த்தா அது இருக்காது. அதனால வெளியே உட்காந்துட்டு அந்த பனியெல்லாம் அவங்க கையில வச்சிட்டு இருக்கும் போது மோதிரம் மிஸ் ஆயிருக்கும். அது அவங்க திருமண மோதிரம். பனியை உடைச்சு வச்சு அந்த ஸ்பாட்ல போய் பாக்குறாங்க. அந்த மோதிரமே கிடைக்காது. பாட்டி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. மீன் பிடிக்கிற பொருள் இருக்கிற பெட்டியில தான் அவங்க கணவர் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு மோதிரத்தை வச்சு. அந்த மோதிரம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. சரி வேற ஏதாவது நம்ம யோசிக்கணும் போது அங்க அந்த கன் இருக்கும். அது அந்த நபரோட கன். அந்த கன்னை எடுத்து வச்சுட்டு இப்ப வேகமா அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அதே நேரம் அவங்க கணவரும் அந்த காருக்குள்ள நடுங்கிட்டு இருக்க அந்த லேடி, எனக்கு டைம் இன்னும் கம்மியா தான் இருக்கு, சீக்கிரம் இறங்குற பிளான ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு குளிருது, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன், துணி கூட காயலன்னும் போது, துணி முக்கியமா நான் முக்கியமா, உடனே அந்த சர்ஜரியை நம்ம பண்ணி ஆகணும், எனக்கு டைம் கம்மியா இருக்கு, நான் சொல்றது உனக்கு புரியலையான்னு சொல்ல அவரும் வேகமா பொருள்லாம் உள்ள எடுத்துட்டு போறாரு. குளிர்ல நடுங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஏன் அந்த சர்ஜரி இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கணவர் கேட்க, இது என்னோட பாட்டியோட வீடு, எங்க ரத்தக்கரை படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த லேக்ல தான் அந்த சர்ஜரி பண்ணணும், அதுவும் இன்னைக்குள்ள முடிச்சு ஆகணும், இல்ல நாளைக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும், போலீஸ் கிட்ட மாட்டோம்னா எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ அங்க போ, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. அவங்க கணவர் எங்க போறேன், இந்த பொண்ணு இங்க இருந்தா அந்த பாட்டி திரும்பவும் வரும், அதனால இந்த பொண்ணு என்கிட்ட இருக்கதான் சேஃப்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க கார்ல உட்கார வைக்கிறாங்க. அவங்க கணவரும் குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாரு, எனக்காக நீ மட்டும் தான் இருக்க, இந்த சர்ஜரி எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கே தெரியும்ல, சரி உன் கண்ணு எங்கன்னு கேட்க அவர் தேடி பாப்பாரு. கண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அறிவில்லையா உனக்கு, ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பலான ஒரு அறையை கொடுக்குறாங்க. சீக்கிரம் போ, இந்த பொருள் எல்லாம் நான் சொன்ன அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வை, நான் கொஞ்ச நேரத்துல உன்னை தேடி வந்துடுறேன்னு சொல்ல அவரும் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே எடுத்துட்டு போவாரு. வண்டி ஓட்டுனா அந்த வண்டியோட
மார்க் அந்த லேக்ல இருக்கும். நம்ம மாட்டி போட ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணி வச்சனால எல்லா பொருளையும் இவ இழுத்துட்டே போற பாவம் அந்த மனுஷனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த வேலை வாங்குவாங்க அவங்க மனைவி. அவரை எல்லா பொருளையும் இழுத்துட்டு குளிர்ல நனைங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க அவங்க மனைவி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. இதான் நல்லச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஊசியால அவங்க அடிபட்ட அந்த கையோட சதைய தைக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வலியா இருக்கும், பொறுத்துக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்களே கிளீன் பண்ணி தையல் போட்டுருவாங்க. இப்ப அவங்களுக்கு பசிக்கும் உணவு இருக்குமான்னு சொல்லி அங்க அந்த காருக்குள்ள பாப்பாங்க. உள்ள பிஸ்கெட் பாக்ஸ் இருக்கும், எடுக்கலாம்னு சொல்லி அந்த சுத்தியெல்லாம் அந்த கதவை உடச்சி அதை எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. காருக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு தேடும் போது அதுல ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல யாராவது இருக்கீங்களா எமர்ஜென்சின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே இருக்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. பாட்டியும் ஒவ்வொன்னா மூவ் பண்ணி பேசிட்டே இருக்கு. அப்போ அந்த லொகேஷன்ல கிட்ட இருக்கிற ஒரு நபர்கள் அந்த ரேடியோவை கேட்பாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னும் போது இங்க ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க, நானும் இங்கதான் இருக்கேன், சீக்கிரமா எங்களை காப்பாத்த வாங்கன்னும் போது சரி சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த நபர் வந்து அந்த பாட்டியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பாட்டியா வந்து சுத்தி எடுத்து அந்த நபரோட காலே போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. அப்ப அந்த நபர் ஒரு கதறுவாரு பாருங்க, பாவமா இருக்கும். என்னை விட்டுருங்க, நான் ஒண்ணு அந்த பொண்ணை கொல்லணும்ன்றது என் ஆசை கிடையாது. என் மனைவி உடம்பு சரியில்லை, அவ கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்கா போறா, அதனால அவ அந்த பொண்ணோட ஆர்கனை அவ உடம்புல பிக்ஸ் பண்ணலாம் சொல்லி சர்ஜரிக்கான பிளான் பண்ணிருக்கா. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கும் வாழணும்னு ஆசை இல்லை, அதை என் மனைவி பயன்படுத்திக்கிறான் போது அதை நீங்க நினைக்க கூடாது, நீங்க பண்றது இல்லீகல், போலீஸ் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல போது நான் எந்த ஒரு விதத்திலும் யாரையும் காயப்படுத்தல, என் மனைவி என்ன டார்ச்சர் பண்றா, நான் பண்ணலன்னா அவ என்ன ஏதாவது பண்றவான்னு அதை பண்றேன், இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட மோதத்தை இவர் தான் வச்சிருப்பாரு, அதை கொடுப்பாரு. என்னை விட்டா போதும், நானே குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல் போகணும் போது அந்த பாட்டிக்கு அந்த நபரை பார்க்க பாவமா இருக்கும். சரி இப்ப எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போ, உன்னை நான் நம்புறேன், நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது தாயே நான் இங்க வந்து போனா போதும், எனக்கு என் உசுறுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சரியான டெரர் பீஸ் நினைச்சா அவ்வளவு காமெடி பீஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவரை அமைச்சு வச்சிருவாங்க. அவரும் காரை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவரும் காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அவரால் ஒழுங்கா வண்டியை கூட ஓட்ட முடியல, ஒரு கால் அடிபட்டுருக்கு. எதிராக அவங்க மனைவியோட மனைவியும் காரை விட்டு இறங்கி வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் எங்க போக சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல, நீ என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா, உனக்கு நான் உயிரோட இருக்கணும்னு விருப்பமே இல்லையானும் போது உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ போற இந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அந்த டாக்டர் வருவாருன்னு நீ நினைக்கிறியா, எந்த விஷயமும் நடக்க போறது இல்ல, நான் சொல்றதை கேளு, நீயும் நானும் இங்க ரிலாக்ஸா நடக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னும் போது ரிலாக்ஸ் பண்ணா என் உயிரின வந்துருமா, எப்படின்னா நான் சாக போறேன், நான் செத்தா நீ வேற இடத்துல திருமணம் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன்னும் போது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்ப பண்றது எதுவுமே பிரயோஜனமே இல்லை, என்னை விட நான் குளிர்ல செத்துறவன் போறேன், நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்ல என்னை விட்டு நீ போயிருவேன்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்து அவங்க கணவரை ஏம் பண்றாங்க. அந்த வயசானவர் போறதுக்கு முன்னாடி பாட்டை கேட்ட சில புல்லட் கொடுத்துருப்பாங்க. அந்த புல்லட் எல்லாம் பாட்டை அந்த கன்ல பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க காரை நோக்கி போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிளாஷ்பேக்ல அந்த பாட்டி பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டி திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம் அவங்க குழந்தை இறந்து போயிருக்கும். இது கேட்டு அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த நேரம் உங்க கணவரை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த பாட்டி அந்த காரை பேக்ல தள்ளுறாங்க. தள்ள உடனே பெட்ரோல் போடக்கூடிய அந்த இடத்துல துணியை வச்சு நெருப்பு பத்த வச்சுறாங்க. இதனால வரக்கூடிய நெருப்புனால யாராவது ஒருத்தவங்க தன்னை தேடி வருவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனா அந்த நெருப்பு டக்குன்னு அணைஞ்சிருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க. இப்ப அந்த நெருப்பு திரும்பவும் பத்திக்கும். வேகமா ஓடி வர அந்த காரு வெடிஞ்சு செதற அந்த புகையிலும் சத்தத்திலையும் இவங்க கிட்ட ரேடியோல பேசின அந்த நபர்கள் அங்க கார் ஓட்டிட்டு வந்துருவாங்க. பாட்டியை பாத்துருவாங்க. ஆனா அந்த பாட்டி கையில கன்ன இருக்கிறத பார்த்து அவங்க பின்னாடியே நிற்பாங்க. அந்த கன்னை கீழே இறக்குங்க, என்ன ஆச்சு, என்கிட்ட ரேடியோல பேசினா நீங்க தானான்னு கேள்வி கேட்க பாட்டியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என் கையில அடிபட்டிருக்கேன், என்னால கை தூக்க முடியல, இந்த கன் அந்த நபர்களோடது, அந்த நபரோட மனைவி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அந்த கன்னை கீழே போடுங்க, அந்த கன்னை கீழே போட்டாதான் உங்களை என்னால கார்ல ஏத்த முடியும், இல்லைன்னா நீங்க ஏதாவது எங்களை பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னா சரின்னு சொல்லி கண்ணு கொடுக்க அவங்கள கார்ல ஏத்திட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த லேடியோட கார் இருக்கும். அந்த பாட்டியோ இதாண்டா அந்த லேடி, நான் சொன்னல ரொம்ப டேஞ்சர், இவகிட்ட போனேன்னா உங்களுக்கு சாவ நிச்சயம் போது
கூட இருக்கிற நபரும் சார் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலான்னும் போது போலீஸ் இங்க வர ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி காரை விட்டு கீழே 2 பேரும் இறங்குவாங்க. அந்த பாட்டியும் ரொம்ப நேரமா போகாதீங்கடா, அவகிட்ட கன் இருக்கு, உங்களை போட்டு தள்ளுறவா, அவ ரொம்ப டேஞ்சர் சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க கிட்ட தான் கன் இருக்கு, நாங்களும் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை விட்டு இறங்க. அந்த பாட்டி தெரிஞ்சிச்சு நீங்க சாதான் போறீங்கன்னு சொல்லி பாட்டி குனிஞ்ச நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அந்த 2 நபர்களும் முன்னாடி போவாங்க. அந்த கார்ல ஃப்ரண்ட்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க. கன் எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த நபர் ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா அது அந்த லேடியோட கணவர். அவங்க கணவரே அந்த லேடி போட்டு தள்ளுறோம். அந்த லேடி அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று இவங்க 2 பேரையும் தர மாதிரியே ஷூட் பண்ணி போட்டு தள்ளுவாங்க. பாட்டி கிட்ட வர பாட்டியும் அங்க அந்த கன்னை தேடி கண்டுபிடிச்சு அந்த லேடியை ஷூட் பண்ண அந்த பாட்டியை ஷூட் பண்ணாங்க. இப்ப அந்த பாட்டி காரை விட்டு கீழே இறங்கி கண் மூடிட்டு வேகமா ஷூட் பண்ணிட்டே இருக்க, எப்படியோ ஒரு புல்லட் அந்த லேடியோட கால்ல பற்றும், கீழே விழுந்துருவாங்க. இப்ப அங்க வந்து கன்னை எடுக்கலான்னு பாட்டி ஓடுற கேப்ல அந்த லேடி கன் எடுத்து பாட்டியை பார்த்து ஷூட் பண்ணாங்க. அங்க அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலான்னு பார்க்க அந்த லேடி அங்க ஷூட் பண்ண பொருட்கள் எல்லாம் அந்த பாட்டி மேல விழுந்து பாட்டியும் மயக்கம் போட்டுருவாங்க. இப்ப பாட்டியோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாட்டியும் அவங்க கணவரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர் உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிருக்கும். இவங்க 2 பேருக்கும் குழந்தைங்களே இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க மேல பிரெக்னன்ட் ஆக முடியல. சோ 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தாத்தா ரொம்ப வயசாகி உடம்பு சரியில்லாம போயிடுவாரு. ஒரு நாள் காலை எழுப்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் போது, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம அந்த லேக்குக்கு போய் ஒரு வாட்டி அங்க போலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டே இருக்கேன். அவங்க கணவர் இறந்து போயிருவாங்க. அதை பார்த்தா அந்த பாட்டியால நம்பவே முடியாது. இப்ப கரண்ட காமிக்கிறாங்க. பாட்டி எழுந்து பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல இருப்பாங்க. அந்த லேடி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல வேளை அவன் என்ன சாகடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பாட்டி அந்த லாக் ஓபன் பண்ண பார்ப்பாங்க. ரொம்ப டைட்டா இருக்கும். அதே நேரம் அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. அவளை பார்த்த பாட்டிக்கு கோவம் வந்துடும். உன் வயசுல நான் எவ்வளவு தைரியமா இருந்தேன்னு தெரியுமா, நீ எப்படி பயந்தாங்கொலியா இருக்க, சரி இன்னும் மோட்டிவேட் பண்ண மாதிரி ஒரு கதையை நான் சொல்லவா. என்னோட தாத்தாவோட கதை. நாங்க இந்த கிளைமேட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு வாட்டி எங்க தாத்தா இருந்த காலத்துல பயங்கர புயல் காத்து வீசுச்சு. வெளியே யாராலையும் போக முடியல. போனவங்க எல்லாம் இறந்து போயிருவாங்க. ஒரு நாள் என் தாத்தா என் வேட்டையாடுறதுக்காக வெளியே போனாரு. பனி காத்து வீசுச்சு, புயல் அடிச்சது. ரிட்டர்ன் யாருமே வரல. எல்லாரோட சடலமும் அந்த பனியிலே மாத்திக்குச்சு. ஆனா என் தாத்தா தைரியமா அந்த இடத்த விட்டு வந்தாரு வீட்டுக்கு. அவர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் எங்கேயுமே நிக்கல, முன்னாடி போய்கிட்டே இருந்தாரு. அவர் நின்று இருந்தா கண்டிப்பா ஃப்ரீஸ் ஆகி இறந்துப்பாரு. அவர் ஓப்ப விடாம அவர் நடந்து வந்துகிட்டே இருந்தனாலதான் அவரால் அந்த புயல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. அப்படி தப்பிச்ச அவராலதான் நான் வந்தேன். நான் பிறந்தனாலதான் என்னோட கணவர் என்னால சந்திக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டே இருக்கும்போது உன் பேர் என்னமான்னு கேட்காங்க. லீசா அப்படின்னு சொல்ல, இந்த பேரு என் கணவருக்கு ரொம்ப பிடிச்ச பேர். எனக்கு பெண் குழந்தை போட்டுதான் இந்த பேரு வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். நான் இப்ப இவ்வளவு நேரம் கதை சொன்னேனே, அது உனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு சொல்ல, என்ன ஆனா என்ன, நான் சாக போறேன் அவ்வளவுதான், இப்பதான் எனக்கு வாழணும்னு தோணுது அப்படின்னும் போது, அது பைத்தியக்காரி, கஷ்டப்பட்டு இவ்வளவு கதையை சொல்றதே எதுக்கு, நீ மோட்டிவேட் ஆகணும் தான், இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிப்போம், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி வந்து திரும்பி பார்ப்பாங்க. அவங்களோட அந்த மீன் பிடிக்கிற பெட்டி மேல இருக்கும். அவங்க ஷூவை தூக்கி போட்டு அதை தட்டி விட பார்ப்பாங்க. ஆனா அது மிஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பொண்ணோட ஷூவை வாங்கி அதை பண்ணுவாங்க. அது ஓப்பன் ஆயிரும். அதுல இருக்கிற ஸ்க்ரூ மூலியமா அவங்க அதை ஓபன் பண்ணி ஆனா கதவு லாக் ஆயிருக்கும். கதவு லாக் ஆயிருக்க என்ன பண்றதுன்னும் போது பேஸ்மெண்ட்ல ஒருத்த கதவு இருக்கும். இந்த கதவை நான் எப்படி ஓபன் பண்ண போறேன் பாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானவ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வெளியே தலைய நிக்க அந்த லேடி கண்ணை வச்சுட்டு, கிளவி எனக்கு தெரியும்டி நீ வெளியே வருவேன்னு, வா நான் ரெடியா தான் இருக்கேன்னும் போது அப்படியே நைஸா உள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. வெளியே வந்த என்கிட்ட செத்துருவனி அப்படின்னு சொல்ல, பாட்டியா மேலேயே இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப பிளாஷ் பேக்க காமிக்கிறாங்க. அவங்க கணவர் இறந்த பிறகு அப்ப அவங்க கணவரோட ஃப்ரெண்டு அதை பார்த்துக்கிட்ட, உங்க கணவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில விஷயத்த சொன்னாரு, உங்ககிட்ட சொல்லணும். உங்க கணவரோட சாம்பலை இந்த மீன் பிடிக்கிற இந்த பெட்டியில நான் வைக்கணும்னு சொன்னாரு. இந்த பெட்டிய நீங்க அவர் சொன்ன ஒரு ஆத்துல கரைக்கணும் போது என்ன ஆறு பேர் சொல்லுங்கன்னும் போது அப்படின்னு அந்த லேக் பேர் சொல்ல பாட்டி சிரிப்பாங்க. அப்படி என்ன அந்த லேக்ல ஸ்பெஷல் இருக்கு, இந்த பாட்டி கணவரோட ஃப்ரெண்டு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் அவங்க முதல்ல டேட்டிங் போனாங்க. இப்ப அடுத்த நாள் காலை விடிஞ்ச உடனே அந்த லேடி அந்த பாட்டி அந்த பொண்ணையும் அந்த லேக் கிட்ட போக சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு டென்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள அந்த பொண்ணை படுக்க வச்சு டேப் வச்சு அந்த பொண்ணை லாக் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியும் லூசா டேப்பை விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வர்றாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு ஷார்ப்பான ஆணி இருக்கும். அதை அந்த பாட்டி கொடுத்துருப்பாங்க. இப்ப அங்க ஒரு பெட்டியை வைக்க சொல்லுவாங்க. அந்த பெட்டியில பார்த்தா லிவர் அப்படின்னு எழுதியிருக்கும். பாட்டியும் புரிஞ்சுப்பாங்க, அந்த பொண்ணோட லிவரை தான் எடுக்க போறாங்க. அந்த பொண்ணை விட்டுருமா, ரொம்ப சின்ன பொண்ணு, என் உடல்ல இருக்கிற உறுப்பை வேணா எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த லேடி கோவம் வந்துடும்.
நீ கிளவி, எனக்கு அந்த பொண்ணோட லிவர் தான் வேணும். அந்த லிவர் இருந்தா நான் உயிரோட இருப்பேன். இல்ல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த பாட்டியோட நெஞ்சில ஷூட் பண்ணிருவாங்க. அந்த பாட்டி கீழே விழுந்துருவாங்க. இப்ப அந்த லேடி அந்த பொண்ணோட வயித்துல லிவர் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணி கத்தியால எடுக்கலான்னு பாக்க, இப்ப அந்த பாட்டி அந்த லேடிய போட்டு அடிப்பாங்க. 2 பேரும் உருண்டு விழுந்து வெளியவே போயிருவாங்க. அப்படி இவங்க தள்ளி விடும் போது அங்க இருந்து ஒரு லேம்ப தள்ளி விடுவாங்க. அந்த நெருப்பு அந்த கேம்புக்குள்ள பத்த ஆரம்பிக்குது. அந்த நேரம் அந்த பொண்ணு கையில இருந்த அந்த ஷார்ப்பான ஆணையை வச்சு அந்த டேப்பை ஓனா எடுத்துக்கிட்டு இருக்க, வெளியே அந்த லேடியும் பாட்டியும் உருண்டு அடிச்சு கொலா சண்டை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த கண்ணை அந்த பாட்டி தள்ளிவிட அந்த லேடி கோவம் வந்துடும். என் பிளான் எல்லாத்தையும் நீதானே ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்லி பாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்க கிட்ட இருந்த அந்த டப்பாவை எடுப்பாங்க. அதுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தா சாம்பல் இருக்கும். என் கணவரோடது அது என்கிட்ட கொடுத்துரு, நான் முதல்ல தூக்கி போட்டுட்டு உனக்கு ஒரு முடிவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை தரன்னு அங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டு அந்த தண்ணியில தள்ளி விடலாம்னு சொல்லி இழுத்துட்டு போவாங்க. அந்த பாட்டியும் இந்த பெட்டியை கட்டியமா பிடிச்சுப்பாங்க. அப்படி பிடிச்சிட்டு அந்த லேடியன் தள்ளி விட போற நேரத்துல பாட்டி அந்த லேடியை போட்டு அடிச்சுட்டு அவங்க கையில இருந்த அந்த விலங்க அந்த லேடியோட கால லாக் பண்ணிடுவாங்க. அதே நேரம் உள்ள இருக்கிற அந்த பொண்ணும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வேகமா ஓடி வர அந்த பாட்டி பாத்துருவாங்க. இப்ப அந்த லேடிய அவங்க தண்ணியில இழுத்துட்டு போவாங்க. 2 பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள போக அந்த பொண்ணு அந்த பாட்டியை காப்பாத்த வேகமா ஓடி வர. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அந்த பொண்ணும் அங்க வந்து ஒரு போட்டோ பாக்குறா. அந்த போட்டோ அந்த பாட்டியும் அவங்க கணவரும் எடுத்துக்கிட்ட போட்டோ. அத பாத்துட்டே இருக்க தண்ணிக்குள்ள அந்த லேடி மூச்சு விட முடியாம திணறி இறந்து போறாங்க. பாட்டி அவங்க கிட்ட அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. அதுல இருக்கிற அவங்க கணவரோட சாம்பல் அந்த தண்ணீர் அப்படியே கரைய அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கண்ணை மூடுறாங்க. அவங்களும் இங்க சாகணும் தான் வந்திருப்பாங்க. சாகுற நேரத்துல ஒரு பொண்ணுக்கு உதவியா இருந்துட்டு போறேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் அந்த பொண்ணு உயிரோட இருப்பா. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வேகமா போக இப்ப பாஸ்ட்ல அந்த புகைப்படத்தை அந்த காலத்துல எப்படி எடுத்தாங்கன்ற பதிவை காமிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த போட்டோ எடுத்துப்பாங்க. புகைப்படத்தை காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சொல்லிச்சு மக்களே, படம் சாதாரண பாட்டி நினைச்சிருப்பீங்க. ஆனா பாட்டு எப்படி மாச காமிச்சிருக்காங்களே. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பார்க்க எப்படி இருந்தது? அடுத்து நீங்க கெஸ் பண்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருந்ததா இல்லையான்றதா எனக்கு சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் பாய்.